அனைவருக்கும் வணக்கம். இப்ப தொழிலாளர்கள் அப்படின்னாவே, வேலைக்கு போறோம் அப்படின்னாவே, பல கம்பெனிஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ தொழிலாளி அப்படின்னாவே அடிமை அப்படிங்கிற மாரி தான் ஒரு அதிகபட்ச பிஹேவியர் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனிலும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒழுங்கா கவனிக்க மாட்டாங்க, ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க, மரியாதை குடுத்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப வருஷமாவே இதுல இருக்கு. வேலைக்கு போகணும்னு நெனைச்சிட்டாவே, அவங்க ஓனர் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்த அடிமை, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும். ஏன்னா நம்ம சம்பளம் தர்றோம். அதனால அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம தொழிலாளிய பார்க்குற ஒரு விதங்கள் இருக்கு. நம்மட்ட பிஹேவ் பண்ற விதம், நம்மட்ட பழகுற விதம், நம்மட்ட நடந்துக்கிற விதங்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முதல்ல ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப கொஞ்சம் ஒவ்வொரு கம்பெனிஸ் எல்லாம் பெஸ்ட்டா இருக்கு. ஆனா அத தாண்டி இன்னமும் அந்த மாரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாரி அடக்குமுறைகள்லாம் இருக்குங்கிறது தான் ஒண்ணு மறக்க முடியாத உண்மை. இப்ப இடையில கூட தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கூட பல விதமான ஒரு கண்டென்ட் பேசியிருப்பாங்க. ஒரு துணி கடைக்கு போனோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட உட்கார கூட சேர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி, அந்த தனியார் தொலைக்காட்சியில அந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் தான் சில துணி கடையிலயும் சரி, பெரிய பெரிய கடையிலயும் சரி, உட்கார்றதுக்கு சேர்கள் கொடுக்கப்படுறாங்க. ஆனா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல ஒரு ரீட்டெயில் ஷாப் போனோம் அப்படின்னா, எம்.என்.சி கம்பெனியும் சரி, பெரிய பெரிய கம்பெனிஸும் சரி, அங்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஸ்டாஃப்க்கு சேரே கிடையாது. உட்காரவும் முடியாது. ஒரு 10 நிமிஷம் டீ பிரேக் அவ்வளோதான். லஞ்ச் பிரேக் 1/2 அன் ஹவர் அவ்வளோதான். அத தாண்டி நம்ம வந்து உட்கார்ந்திருப்போம் 10 நிமிஷம். தொழிலாளி தான் அவங்க. அவங்களுக்கும் அதாவது நமக்கு எப்படி கை, கால் வலிக்குமோ, அது மாரி அவங்களுக்கும் வலிக்குங்கிற ஒரு தட்டுப்பாடு, எண்ணங்களே இல்லாத ஒரு எம்.என்.சி கம்பெனி ஏகப்பட்டது இருக்கு. அத நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம் நம்ம கண்டிப்பா நிக்கணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ கால் வலி இருக்கும், எவ்வளோ பேக் பெயின் இருக்கும், வெரிகோஸ் பெயின் வர வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்ப ரீசென்ட்டா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தொழிலாளருக்காகவே 4 விதமான சட்டங்கள், 4 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஊதியத்துக்கான சட்டங்கள். ஊதியம் கரெக்ட்டா குடுக்கணும். ஊதியம் எவ்வளவுங்கிறத நிர்ணயிச்சு அதுக்கான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 2வது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சமூக பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 2வது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில்துறை உறவுகள் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 4வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் வேலை நிலைகளுக்கான சட்டம் அப்படின்னு சொல்லி 4 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஊழியர்களுக்கும் சரி, தொழிலாளர்களுக்கும் சரி, கம்பெனில வேலை செய்ற எல்லா ஸ்டாஃப்களுக்கும் சரி, இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இத தாண்டி இப்போ வந்து வீட்டு வாடகை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கேட்கறத நம்ம குடுத்தாங்கிற ஒரு ஒரு விதிமுறைகள் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தேடி போறோம், இல்ல வீட்டு வாடகை வந்து நம்ம அட்வான்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் சொல்றாங்களோ, அவ்வளவு குடுத்தாகணும். அந்த வீட்டோட லொகேஷன பொறுத்து, ஸ்கொயர் ஃபீட்ட பொறுத்து எவ்வளோ குடுக்கணுமோ, அது குடுத்தாகணும். அவங்க சொல்ற நிர்ணயிக்கிற ரேட்டுக்கு தான் நம்ம குடுத்தாகணும். அந்த மாரி காலங்கள் இருந்தது இப்போ வரைக்கும். இப்ப இடையில கூட எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. வீட்டோட அட்வான்ஸ் வந்து 2 மாசம் வீட்டு வாடகை குடுத்தா மட்டும் போதும். அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு தட்டுப்பாடு தான். இந்த கட்டுப்பாடு பொறுத்தவரையில ஏன்னா, இந்த வீட்டு ஓனர்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு 3,00,000 4,00,000 அட்வான்ஸ் குடுங்க அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் இருந்தது. இதுவரைக்குமே இருந்தது. அவங்க சொல்றது தான் ரேட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தது. இத கண்ட்ரோல் பண்ணி நீங்க 2 மாசம் மட்டும் வீட்டு வாடகையோட அமௌண்ட்ட மட்டும் அட்வான்ஸா குடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சூப்பரான ஒரு ரூல்ஸ போட்டுருக்காங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு. புதுசா வந்த சட்டங்களும் சரி, வீட்டோட அட்வான்ஸ் எவ்வளோ குடுக்கணுங்கிற சட்டங்களும் சரி, இது வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அடுத்த ஒரு வயலான விஷயத்துக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.